பொண்ணு நான் குள்ளமா இருக்கு. நாளைக்கு பிறக்க போற பிள்ளைங்க குள்ளமா இருந்துச்சுன்னா இது நம்மளுக்கு சரிப்பட்டு வராது. நாங்க வேற இடம் பாத்துக்கிறோம். எங்களுக்கு பொண்ணெல்லாம் ஓகே தான், ஆனா ஹைட்டு தான் கொஞ்சம் கம்மியா இருக்கு. நாங்க யோசிச்சு சொல்றோம். நம்ம எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்தாலும் நம்மளோட வீக்னஸ் வச்சு தான் இந்த உலகம் நம்மளை அடிக்கும். என்னோட வீக் பாயிண்ட் வச்சு தான் 10 வருஷமாக என்னை குத்திக்கிட்டு இருக்கு. என் பேர் கீர்த்தனா, இந்த உலகம் வச்ச பேர். அம்மா உன் மவளை சும்மா இருக்கு சொல்லு. சும்மா என்னைய நோண்டிட்டு இருக்கா. அப்படி என்னடா பண்ணா? அப்படி என்ன பண்ணாலும் ஆஃபீஸ்ல நான் மட்டும் தான் தப்பு பண்ணிட்டு இருக்கேன். என்னைய மட்டும் பிடிச்சி கத்திட்டு இருக்கா, வேற ஒன்றும் தப்பு பண்றது இல்லையா? இங்க பாரு, டிஎல் தான், அதுவும் ரொம்ப ஆடிட்டு இருக்க கூடாது. சொல்லி வை. இந்த மாதிரிலாம் கத்திட்டு இருந்தான்னு வச்சுக்கேன், நானும் பிடிச்சி ஏறி விட்டுருவேன். அப்புறம் என்கிட்ட வராது. ஏண்டி ஆபீஸ்ல அவனை என்ன பண்ண? இங்க வந்து கத்திட்டு இருக்கான். அதுக்கு உன் பிள்ளைய ஒழுங்காக வேலை செய்ய சொல்லுமா. தப்பு பண்ணால் சத்தம் போட தான் செய்வாங்க. ஏய், அதுக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு. எப்ப பார்த்தாலும் என்னைய பிடிச்சி திட்டிட்டு இருந்தா அவ்வளோ மரியாதை பார்க்குறேன்னா நீங்கள் ஒழுங்காக வேலை செஞ்சுருக்கணும்டா. ஏய், ஓவரா பேசிட்டு இருக்க. ஓங்கி அடிச்சனா 2 அடி உள்ள போயிருவேன். டேய், என்னடா வாய் நீளுது? நாக்கு இழுத்து வச்சு அறுத்து போய் பாத்துக்க. நீ ஒழுங்கா வேலை செஞ்சா அவ எதுக்குடா கத்த போறா? நீ முதல்ல ஒழுங்கா வேலையை பண்ணு. நீ விடுமா, கத்தாத. சும்மா சப்போர்ட் பண்ணிட்டு கூட. ஏமா ஒரு மாதிரி இருக்க? ஒன்றும் இல்லை. என்ன சொல்லுமா? ஒன்றும் இல்லை, விடுமா. ஆனா நீ இருக்க சைஸுக்கும் கத்துறக்கு சம்பந்தமே இல்லடி. இப்போ உனக்கு என்னதாம்மா பிரச்சனை? நான் இப்படி இருக்கிறதா பிரச்சனையா? இது ஒண்ணு ஏன் தப்பு கிடையாது. அவ்வளவு குறையந்தே சாப்பிடாம வெஸ்ட் வச்சு கொண்டுருங்க. இப்படி டெய்லி கஷ்டப்படுத்துறதுக்கு ஒரே தான் செத்து போயிடலாம். என்னாச்சுடா? அம்மா அது நான் அப்பவே நினைச்சேன் நீ பெர்மிஷன் வாங்கிட்டு இந்த வேலை தான் பாப்பேன்னு. கொஞ்சமாச்சும் உனக்கு அறிவு இருக்கா? அங்க அவ்வளவு வேலை பெண்டிங்ல இருக்குல்ல. பண்ற வேலை எல்லாமே தப்பு. இப்ப பெர்மிஷன் வாங்கிட்டு இவ்வளவு வந்து பார்த்தே ஆகணுமா? நீ பாரு, ஓவரா பேசாத. உனக்கு 24 மணி நேரம் ஒர்க் பண்ணிட்டே இருக்கணுமா? எங்களுக்கு ரிலாக்ஸேஷன் டைம் வேணாமா? ஆளு பார்க்க குட்டையா இருந்தாலும் வாய் நீளுது. அட உத்தம உடன்பிறப்பே, நீதானே இவ்வளவு நேரம் அவளை இப்படி பேசிட்டு இருந்த? அததான் நான் பேசினேன். உனக்கு என்ன பொத்துக்கிட்டு வருது? உங்க அண்ணன் தான் இதெல்லாம் பேசிட்டு இருந்தான். ஏதாவது கோவம் இருந்தா அவ மேல காமிச்சுக்கோ. அசிங்கப்படுத்துறது நான் இல்ல, நீதான். ஆனா நீ இருக்கியேடா, இல்ல என்ன பண்றதுன்னே தெரியல. இப்போ நீ ஏன் இப்படி உட்காந்து அழுதுட்டு இருக்க? என்னை எப்ப பாரு எல்லாரும் குட்டுச்சின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உண்மைதானே? நீ குள்ளமா தானே இருக்க. என்ன நீ எப்படி சொல்லிட்டு இருக்க? கீர்த்தனா, ஃபர்ஸ்ட் நீ குள்ளமா இருக்கன்றத அக்செப்ட் பண்ணு. அக்செப்ட் பண்றதா? அப்போ ஒவ்வொரு தடவை அவங்க சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, நான் அழுதுகிட்டே இருக்கணுமா? நான் உன்னை அக்செப்ட் தானே பண்ண சொன்னேன். நீயும் அது ஒரு குறையா பார்த்துக்கிட்டு இருக்க. மற்றவங்க தான் உன் ஹைட்டை ஒரு குறையா பார்த்தா நீயும் அதையே தான் பார்க்கணுமா? ஃபர்ஸ்ட் நம்மளை அக்செப்ட் பண்ணணும். ஆமால, நான் ஏன் என்னை குறையா பார்க்குறேன்? நான் எப்படின்னு எனக்கு மட்டும் தானே தெரியும். எனக்கு நான் இருக்கேன். யார் என்ன சொன்னாலும் நான் கவலைப்பட போறது இல்லை. கிரேட் டிசிஷன். இனிமே எவன் என்ன சொன்னாலும் நீ பாட்டு உன் காதில் ஹெட்ஃபோன் மாட்டிட்டு உன் வேலையை பாரு. அம்மாடி, என்னை மன்னிச்சிருமா. நேற்று நான் பேசுனது தப்பு தான், தெரியாம பேசிட்டேன். நேற்று நானும் ஓவரா கத்திட்டேம்மா, சாரி. நீங்களா நான் பொய்யா சொல்றீங்க? இல்ல, நீங்களாம் சொல்ற மாதிரி நான் குட்டையா தானே இருக்கேன். இது ஒன்றும் ஏன் தப்பு இல்லையேம்மா. தப்பு பண்ணாத விஷயத்துக்கு நான் ஏன் கோவப்படணும், நான் ஏன் கத்தணும்? இனிமே யார் என்ன சொன்னாலும் என் காதில் வாங்கிக்க போறது இல்லை. சரி,
நான் வரேன். சரி அருமா. ஆமா, மாடு மாதிரி வளர்த்து வச்சிருப்பீல்ல, அவன் எங்க காணோம்? மணி என்னாச்சு? நீனும் ஆபீஸ்க்கு இல்லையா? பெர்மிஷன் அப்டேட் பண்ணியா இல்லையா? இன்னைக்கு நான் லீவு. இங்க பாருமா, உன் பிள்ளைக்கு அப்புறம் சம்பளம் வரல, நீ ஏன்ட்ட எதுவும் சொல்லக்கூடாது. ஏங்க, என்ன ஞாபகம் இருக்குங்களா? இருக்கு, சொல்லுங்க. எனக்கு உங்களை அன்னைக்கே பிடிச்சிருந்துச்சு. ஆனா இருங்க, நீங்க என்ன சொல்ல வர்றீங்கன்னு எனக்கு புரியுது. சின்ன வயசுல இருந்தே இதெல்லாம் நான் பழகின விஷயம் தாங்க. சின்ன பொண்ணா இருக்கும் போது நான் சமத்தா இருக்கேன், குட்டியா இருக்கேன்னு தூக்கிலாம் கொஞ்சிருக்காங்க. ஆனா ஒரு வயசு வர வரதான் இந்த பொண்ணு ஏன் இன்னும் வளரவே இல்லைன்னு கேட்டாங்க. காலேஜ் படிக்கும் போதெல்லாம் லில்லி போட்டுலாம் கலாய்ச்சாங்க. அப்புறம் போற பக்கம் எல்லாம் அந்த குட்டி பொண்ணு எங்க, குட்டச்சி எங்க, குட்டியா ஒரு பொண்ணு இருக்குமே அப்படிலாம் சொல்லி எனக்கு ஒரு பேரே வச்சுட்டாங்க. நீங்க எனக்கு சமாதானப்படுத்த வந்தீங்கன்னா நான் இனிமே இதெல்லாம் காது கொடுத்து கேட்கறதா இல்லைங்க. நீங்க எனக்கு சமாதானப்படுத்த வந்தீங்கன்னா ரொம்ப தேங்க்ஸ். ஆனா இப்ப எனக்கு தேவையில்லை. கீர்த்தனா, ஒரு நிமிஷம். நான் உங்களை சமாதானம் சொல்ல வரல, நான் ஐ லவ் யூ சொல்ல வந்தேன். என்னங்க காமெடி பண்றீங்களா? சீரியஸா தாங்க சொல்றேன். எனக்கு உங்களை அன்னைக்கு பார்த்தப்பே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சார் அப்பா சொல்லாம இப்ப ஏன் சொல்றீங்க? எல்லா சொந்தக்காரங்க முன்னாடி சொல்லியிருந்தா தப்பா இருக்கும். புதுசா எதனா சண்டை வரும். இப்ப மட்டும் பிரச்சனை வராதா? வீட்டுல கையில கால விழுந்து பென்ஷன் வாங்கிட்டு வந்தாங்க, உங்க முன்னாடியே நிக்கிறேன். உங்க பதில மட்டும் சொல்லுங்க. வீட்டுல வந்து பேசுங்க. அது இன்னும் 3 நாள்ல நானே வந்து பேசுவேன். உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கா பிடிக்கலையா அதை மட்டும் சொல்லுங்க. பிடிக்காம தான் வர சொல்லுவேண்ணா. என்னடா அன்னைக்கு பூரா சொந்தக்காரங்களா வந்தாங்க, இன்னைக்கு இந்த கழிவு மட்டும் வந்திருக்கு நினைக்கிறீங்களா? அவங்களுக்கெல்லாம் பொண்ணை பிடிக்கல. என்ன பண்றது, விரும்பி தொலைச்சிட்டியால, அதை நான் ஒரு ரெட்டு பாட்டு போலாம்னு கூப்பிட்டு வந்தேன். பொண்ணை கூப்பிடுங்க பாப்போம். மூக்கு மூலியமா நல்லாத்தான் இருக்கா, என்ன குட்டச்சியா இருக்கா? போய் நின்னு வாரு, எப்படி இருக்குன்னு பாக்குற ஆத்தா. சோடி பொறுத்து எப்படி இருக்குன்னு பாக்கணும்ல. அப்போ போட வெக்கப்படாம போய் நில்றா. பொட்டி நில்லுமா, ஆத்தா பாக்குறேன். அவன் பண மரத்துல பாதி வளர்ந்திருக்கேன், என் பேரு இப்ப 1.5 செட்டியா இருக்கா. அப்படியே அண்ணன் தங்கச்சி மாதிரி இருக்கு. இவங்க குடும்பம் நடத்தி குழந்தை குட்டி பெத்து நல்லா இருக்கும். ஏதனுக்கு ஆஸ்பத்திரியோட செக் பண்ணிக்கிருவான், குழந்தை குட்டி இருக்கா என்னாண்டு. அப்புறம் பெண்ணுக்கு யோசிக்க கூடாது இல்ல. எழுந்தடி கிளவி. எழுந்துட்டியா? உனக்கு கல்யாணம் பண்ணும்போது உனக்கு என்ன வயசு? எனக்கு என்ன 12 வயசு இருக்கு. அன்னைக்கு 12 வயசுல நீ என்ன பனை மரத்துல பாதி இருந்திருப்பியா? நீ தம்மா துண்டு தானே இருந்திருப்ப. நான் தொம்மா துண்டு இருந்தேனா? நானும் ஓங்குதாங்க மூக்கு மூலியமா லட்சணமா இருந்தேன்டி. உன் மகன் கதை 1.5 செட்டியாவே இருந்தேன். உன்னை கல்யாணம் பண்ணும்போது உன் புருஷனுக்கு என்ன வயசு? அவருக்கு என்ன 40 வயசு இருக்கு. ஆளு ராசா மாதிரி அம்புட்டு அழகா இருப்பாரு. ராஜா மாதிரி இருந்தேன். வளர்த்தியா இருந்தானா? வளர்த்தியாத்தே இருந்தாரு. என் பேர் நம்மட 2 மடங்கு வளர்த்தியா இருந்தாருடி. சிங்க குட்டி மாதிரி இருப்பாரு என் புருஷன். ஆறு கிட்ட வந்து பேசிக்கிருக்க. என் பிள்ளைய குறைசல வந்துட்ட அண்ணன் தங்கச்சின்னு. நீ உன் புருஷனும் ரோட்ல போறப்ப பாக்குறவங்க என்ன சொல்லிருப்பாங்க? அப்பே மட்டும் தானே சொல்லிருப்பாங்க. பெருசா பேச வந்துட்டு உள்ளே ஒழுங்கா வளர்க்க தெரியல. வாய பாரு வாய. 1.5 செட்டியா வளர்த்துக்கிட்டு. என் பிள்ளைக்கு என்னடி ராஜாத்தி மாதிரி இருக்கா? அவளுக்கு ராஜா மாதிரி நான் மாப்பிளை பாப்பேன். பேச வந்துட்டோம் கண்ணத்தை சிரிக்கி. எத்தனை மாப்பிளை பார்த்தாலும் என் பேர இருக்க அளவுக்கு வளர்த்திக்கு வருமா? 100 பொண்ணு நான் பாப்பேன்டா. வாடா போவான். ஆத்தாலும் இம்புட்டு வாய் அடிக்கிறா, புள்ள இம்புட்டு வாய் அடிக்க மாட்டா. வாடா. நான் சொல்ற கொஞ்சம் கேளுங்க. நான் சொல்றது நீ கேள்றா. உனக்கு என்ன ராசாவுக்கு பொண்ணு இதை விட சூப்பர் பொண்ணு நான் பார்த்து முடிச்சு வைக்கிறேன்டா. மூஞ்சியும் மொகரையும் பாரு 1.5 செட்டியா எடுத்துட்டு போடா. அம்மாடி, நீ எதுவும் வருத்தப்படாதம்மா. இந்த கிழவி கொஞ்சோட அறிவு இல்லாம பேசு.
வீடு அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அவங்க பழைய காலத்து ஆளுங்க, அதான் என்ன பேசுன்னு தெரியாமல் பேசுகிறாங்க. நான் மாப்பிள்ளைகிட்ட கூப்பிட்டு தனியாக பேசிடுறேன். அட விடுடா, பழைய காலத்து ஆள் மட்டுமா, எல்லாரும் தானே பேசுறாங்க. ஸ்கூல்ல, காலேஜ்ல, ரோட்ல, தெருவுல, ஏன் வேலைக்கு போற இடத்துல நீயும் தானே பேசியிருக்க. பழகி போச்சு, சலிச்சிருச்சு. அம்மாடி, இன்னும் இதவே நினைச்சிட்டு இருக்கியா? ஏமா எல்லாம் சின்ன வயசுல இருந்து என்ன இப்படியே சொல்றாங்க? ஒருத்தங்க இந்த கலர்ல தான் இருக்கணும், இந்த ஹைட்ல தான் இருக்கணும்னு ஏதாவது இருக்காம்மா? அப்படியே இருந்தாலும் யாரும்மா இதெல்லாம் எழுதி வச்சிருக்கா? ஒருத்தங்க இந்த ஹைட்ல தான் இருந்தாங்கன்னா தான் மனுஷங்களா? அப்புறம் ஏமா கடவுள் என்ன இப்படி படைச்சிருக்காரு குள்ளமா? என்னதான் வெளியே அவ்வளோ ஸ்ட்ராங்கா இருந்தாலும் உள்ள ரொம்ப அழுக வருதுமா. இதே மாதிரி உனக்கு ஒரு 15 வயசா இருக்கும் போது அம்மா கிட்ட வந்து அழுதுட்டு இருந்து உனக்கு ஞாபகம் இருக்கா? ரிலே ரேஸ் டீம்ல நான் குள்ளமா இருக்கனால என்னை சேர்த்துக்காம அவாய்ட் பண்ணிட்டாங்கம்மான்னு அழுத. அதுக்கு அம்மா என்ன சொன்னேன், இந்த வருஷம் சேராட்டி என்னம்மா அடுத்த வருஷம் சேர்ந்து வின் பண்ணிக்கலான்னு சொன்னேன். அதுக்கு நீ என்ன சொன்ன தெரியுமா? அது எப்படிம்மா நான் ஓடுவேனா ஓட மாட்டேனான்னு ஒரு டெஸ்ட் கூட பண்ணாம வெறும் ஹைட்டை மட்டும் வச்சு என்னை ரிஜெக்ட் பண்ணாங்கல்ல, அவங்க மூஞ்சில கரிய பூசுறேன் பாருன்னு எழுந்திருச்சு ஓடி கப் ஜெயிச்சேன். அந்த பழைய கீர்த்தனா இப்ப எங்க போனா? வெளியில தெரியுற வெளிப்புற தோற்றம் எதுவுமே நிரந்தரம் இல்லை, எல்லாமே ஒரு சில காலம்தான். இந்த சுவருக்கு பெயிண்ட் அடிக்கிற போது எவ்வளவு பொலிவா இருந்துச்சு, அது இப்ப இருக்கா? இல்ல இல்ல, எதுவுமே கடைசி வரைக்கும் ஒரே மாதிரி நம்ம கூட வராது. கூட வர்றது அடையாளம் மட்டும்தான். உன்னை குறை சொல்றவங்க யாரும் உன் வாழ்க்கையை வாழ முடியாது, நீ தான் உன் வாழ்க்கையை வாழணும். புரியுதா? அவங்க சொல்றதெல்லாம் கேட்கறதும் கேட்காம போறதும் உன் கையில தான் இருக்கு. போய் வேலையை பாரு. திண்டுக்கல்ல போட்டு 2 மாட்டை பூட்டி வைக்கும் முட்டுவாயி ராசாத்தி, உன்னை நீயே காப்பாத்தி, பொட்ட புள்ள போக உலகம் பாத போட்டு வைக்கும், முட்டு சந்து பார்த்து அந்த ரோடு போய் நிற்கும், படுக்காத்து ஏமாத்தி கலங்காத ராசாத்தி. நான் உங்ககிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும். நான் பேசிட்டு வரேன். நீங்க வேற ஒரு பொண்ணை பார்த்துக்கோங்க, நமக்கு இது செட் ஆகாது. ஏங்க, எங்கள் வீட்டில் இருக்கவங்க அப்படி பேசுறதுக்கு நான் என்னங்க பண்ணுவேன்? என் வீட்டில் எல்லாருமே அப்படித்தான். பேசாமல் நான் வேணால் தனியாக வந்துடுறேன், நம்ம போய் கல்யாணம் பண்ணிக்கலாம். கல்யாணம் பண்ணிட்டு குழந்தை பெற்றுக்கிட்டு அவங்களுக்கு ப்ரூவ் பண்ணலாங்க. நாளைக்கு நமக்கு குழந்தை பிறந்து அந்த குழந்தை என் ஹைட்ல இருந்தா என்னங்க பண்ணுவீங்க? யோசிக்கிறீங்க பாத்தீங்களா? இதுதான் ஆன்சர். உங்க வீட்டுல இருக்கவங்க மட்டும் இல்ல, நீங்களும் என் ஹைட்டை ஒரு குறையாதான் பாக்குறீங்க. அது ஏன் தப்பு ஒண்ணும் இல்ல. என்னங்க சும்மா ஹைட்டு, நான் நினைச்சேன் இந்த பசங்க மாதிரி என்னால சறுக்கு மரத்துல விளையாட முடியும், உங்களால முடியுமா? முடியாது. ஏன்? இவ்வளவு பெருசா வளர்ந்துட்டு சின்ன குழந்தை மாதிரி. எக்ஸாக்ட்லி அதுதான். நம்ம வளர வளர நம்மளோட குழந்தைத்தனமும் நம்மளை விட்டு போயிருங்க. நான் ரொம்ப லக்கி, என்ன யாரும் நீ வளர்ந்துட்டேன்னு கொஸ்டின் பண்ண முடியாதுல்ல. உங்க லைஃபை பாருங்க. நான் யாருக்கும் ப்ரூவ் பண்ணணும்னு அவசியமும் இல்லை, என்னை யாரும் அக்செப்ட் பண்ணவும் வேணாம். குட் பை. கதவை மூடாதே, அடாறு காலங்களும் மாறி மாறி வரும் இயற்கையின் விதியிலே, அழியாத காயங்களை மாற்றும் மாயங்களை அனுபவம் கொடுத்திடுமே. மழை காற்றோடு போகும் வரை போனால் என்ன, அது ஏதோ ஒரு பூவின் துணையானால் என்ன. சுடரி உடைந்து போகாதே,
கடந்து போகும் இதுவும் கடந்து போகும் அதுவே படிக்கும் அதுவே உடைக்கும் மனம்தான் ஒரு குழந்தை அதுவாய் மலரும் அதுவாய் உதிரும் அது போல் இந்த கவலை